லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக SP வேலுமணி பதவி வகித்தார். சென்னை, கோவை மாநகராட்சிகளில் சாலை பணிகள் மேற்கொள்ள உறவினர்கள், நெருக்கமானவர்களுக்கு டெண்டர் வழங்கியதில் 98.25 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்ததாக திமுக தரப்பில் லஞ்ச ஒழிப்புத் துறையில் புகார் அளிக்கப்பட்டது. பின் வேலுமணி உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்படி பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என லஞ்ச ஒழிப்புத் துறைக்கு எதிராக அறப்போர் இயக்கம் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி N. ஆனந்த் வெங்கடேஷ் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் வழக்கறிஞர் அருண் அன்புமணி ஆஜராகி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி கோரி மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. அதில் சில விளக்கங்களை கேட்டதை அடுத்து இது சம்பந்தமாக February 27 விளக்கம் அளித்து பொதுத்துறை செயலருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என்றார். இதையடுத்து நீதிபதி கடந்த February 27 முதல் இந்த விவகாரம் பொதுத்துறை செயலரிடம் நிலுவையில் உள்ளது. அது குறித்து பொதுத்துறை தரப்பில் எந்த விளக்கமும் இல்லை. கடந்த 5 மாதங்களாக பொதுத்துறை செயலர் இந்த கோப்புகள் நிலுவையில் வைத்தது ஏன் என கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக பொதுத்துறை செயலராக பதவி வகித்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ரீட்டா ஹரிஷ் தாக்கர் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக ஆஜராகி விளக்கம் அளிக்கவும் உத்தரவிட்டார். இதையடுத்து கோப்புகளை கடந்த February மாதத்திலிருந்து நிலுவையில் வைத்திருந்தது ஏன் என்பது குறித்து தற்போதுள்ள பொதுத்துறை செயலரும் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என தெரிவித்த நீதிபதி விசாரணையை August 3 தள்ளி வைத்தார். முன்னதாக இந்த விவகாரத்தில் சட்டசபை தேர்தல், ஆட்சி மாற்றம் போன்ற காரணங்களை ஏற்க முடியாது. முன்னாள் அமைச்சருக்கு எதிரான இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதுகாக்க அனைவரும் முயற்சிப்பது துரதிர்ஷ்டவசமானது என நீதிபதி N. ஆனந்த் வெங்கடேஷ் கண்டனம் தெரிவித்தார். இவ்விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் பல உத்தரவுகளை பிறப்பித்தும் கோப்புகள் முடங்கி உள்ளன. வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்றும் அதிருப்தி தெரிவித்தார்.